motion. Right பா. ஸோ ரொட்டேஷ்னல் மோஷன் டாப்பிக்கில் இன்றைக்கி கற்றுக்க போகிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, அதனால் எவ்வளோ டைம் அப்படியே கிளாஸ் போகுதோ அது மட்டும் போயிட்டே இருக்கட்டும். நான் கம்ப்ளீட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக் கொடுத்து உங்களை அனுப்புகிறேன். ஒரு வேளை உனக்கு சேச்சுரேட் ஆகும்பொழுது என்கிட்ட சொல்லு, சார் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட் பா. டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது எப்போவுமே நீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் ஏரியா. கண்டிப்பாக நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஏன்னா இங்கே வேறு என்ன இருக்குது, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சார் வெறும் இனர்ஷியான்னா என்னங்க சார்? வெறும் இனர்ஷியான்னா மாஸ்ன்னு அர்த்தம்டா. மாஸ்னா ஹெவியாக ஒரு பாடி இருக்குது, அதோட மோஷன் ஸ்லோவாக தானே இருக்கும். நல்லா யோசிப்பார். உன் கையில் சின்னதாக ஒரு கல் கொடுக்குறேன், பெருசாக ஒரு ராக், ஒரு ஸ்டோன் கொடுக்குறேன். இந்த சின்ன கல்லை தூக்கி போகிறோன்னா ரொம்ப தூரம் தூக்கி போட்டுருவீங்க. அப்போ மாஸ் கம்மியாக இருந்தால் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. வென் மாஸ் இஸ் லெஸ் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. சார் இப்போ தான் புரியுது. அப்போ மாஸ்னால் இனர்ஷியான்னு அர்த்தம், இனர்ஷியான்னா டு அப்போஸ் தி மோஷன்னு அர்த்தமா சார்? ஆமாண்டா. அப்போ வெறும் இனர்ஷியானா டு அப்போஸ் த மோஷன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் லீனாக இருக்கான், வேகமாக ஓடி போயிடும் அத்லெட்டில். தப்பாக சொல்லலைப்ப, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருத்தன் இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கான், மோர் தென் 100 kg இருக்காங்க. ஸோ அவனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியல. அப்போ மாஸ் தான் மோஷனை டிசைட் பண்ணுது. லெஸ் மாஸ் லெஸ் இனர்ஷியா, மோர் மாஸ் மோர் இனர்ஷியா. அப்போ இனர்ஷியான்னா டு oppose the motion, to oppose the motion. ரைட்டா? இது வெறும் இனர்ஷியா. சார் அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னங்க சார்? மொமெண்ட்டு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஃபிசிக்ஸில் மொமெண்ட்டு அப்படின்னாலே எங்கெல்லாம் பாடி திரும்புதோ, எங்கெல்லாம் பாடி ரொட்டேஷன் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த மொமெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். நேராக போகிற நீ இப்படி திரும்பினா இதுக்கு பேர் மொமெண்ட்டு. மொமெண்ட்னா திருப்புறதுன்னு அர்த்தம். உன் பாட்டில் கேப்பை நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்க, மொமெண்ட்டு. மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு அங்கே சொல்லணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சார் வெறும் மோஷனை அப்போஸ் பண்ணால் இனர்ஷியா. டு அப்போஸ் தி ரொட்டேஷ்னல் மோஷன், டு அப்போஸ் தி ரொட்டேஷ்னல் மோஷன். நல்லா கற்றுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்ருப்பேன், சுண்டெல்லாம் சாப்பிட்ருப்பேன், சாமிக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. நல்ல உண்ட மயக்கம், ஒரு மாதிரி லேசாக அப்படி தூக்கம் வந்து போகும். பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஜாலியாக கற்றுக்குங்க. டு அப்போஸ் த ரொட்டேஷ்னல் மோஷன், டு அப்போஸ் த ரொட்டேஷ்னல் மோஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன கதை தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன், அந்த ஃபேனு நீ க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு பேச்சுக்கு சரி இது என் வேலை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, உன் வேலை தான் அது. நீங்கள் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அப்போ க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னா அதில் நிறைய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதில் ஃபார்ம் ஆகிடுது. பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்டு ஃபேன்லேயும் அப்படி டஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ துடைச்சாலும் ஒரு வாரத்துக்குள்ளாரே ஓடியாந்துடும். கடுப்பாக இருக்கும்னு வச்சுக்கேன். ஏன் சார் நீங்கள் துடைக்கிறீங்களான்னு கேட்குறியா? எங்கள் வீட்டில் நான் தான் துடைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த ஃபேன் கதை வரும்போது ஞாபகம் வருது. நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேனோட ரொட்டேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தொடச்சிட்டு ஃபேன் ஆன் பண்ணும்பொழுது அது ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகும். கொஞ்ச நாள் கழிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஸ்லோ ஆகிடுது. காரணம் அதில் ஃபுல்லாக மாஸ் டெபாசிட் ஆகிருக்குல்ல. அப்போ மாஸ் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா அதில் இனர்ஷியா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இனர்ஷியா அதிகமாக இருந்தால் மோஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா கற்றுக்குங்கடா. இனர்ஷியா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோஷன். அது ரொட்டேஷ்னல் மோஷனாக இருந்தாலும் சரி, லீனியர் மோஷனாக இருந்தாலும் சரி, மோர் இனர்ஷியா லெஸ் மோஷன். அப்போ ரொட்டேஷனல் மோஷன் ஸ்லோவாகிடும் இனர்ஷியா அதிகமாக இருந்தால். சார் புரியுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன தான் சார் ஃபார்முலா? நல்லா கற்றுக்குங்கடா. ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். எல்லோரும் முதல்ல படிங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவேஷன் என்னப்பா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடா கற்றுக் கொடுத்தேன்? சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு சொல்லி கொடுத்தீங்க. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இன்னும் சரியாக புரியல சார். இதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்து உங்களோட கதவு இருக்குல்ல,
எல்லார் வீட்லேயும் கதவு இருக்குல்ல, ஒரு ரூம் டோரு, உங்கள் வீட்டோட ரூம் டோரை கற்பனை பண்ணிக்கோயே, அந்த ஹேண்டிலில் பிடிச்சி ஓப்பன் பண்ணி ஒன்று க்ளோஸ் பண்ணுங்க இல்லை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த டோர் ரொட்டேட் ஆகுது இல்லை, கரெக்டாக அங்கே நடக்கிறது ரொட்டேஷ்னல் மோஷன். இதான் அந்த ஆக்சிஸ். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாடியோட மாஸை கன்சிடர் பண்ணுறேன் எம், ஒரு பாயிண்ட்டோட மாஸை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா mr ஸ்கொயரு, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஃபார்முலா படி I ஈக்குவல் டு mr ஸ்கொயரு, I ஈக்குவல் டு mr ஸ்கொயரு. ரைட்டா? ஹரிஷ் குட் ஈவினிங் பே. சரி, குட் ஆஃப்டர்நூன் பே. வேறு யார் புதுசா? ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி பே, I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். சார் யூனிட் கற்றுக் கொடுங்க சார். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மாஸுக்கு என்னடா கிலோகிராம், டிஸ்டன்ஸ் மீட்டர் ஸ்கொயர். சார் அப்படியே டைமென்ஷன் சொல்லிட்டு போங்க சார். கிலோகிராமோட டைமென்ஷன் எம்மு, எம்மோட டைமென்ஷன் எல்லு. இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியலன்னா நான் அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. யூனிட் சொல்லிட்டீங்க, ஃபார்முலா சொல்லிட்டீங்க. ஒரே நிமிஷம். லெட் அஸ் கன்சிடர் ஏ ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா என்னடா சார்? ஷேப்போ சைஸோ மாறாது. இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கிளாஸை நீங்கள் நல்லா கடந்து போயிட்டீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக ஓடியாந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கும். ரிஜிட் பாடினா என்னங்க சார்? ஒரு பாடி அதோட ஷேப்பு சைஸு மாறாது. ரிஜிட் பாடியோட ஷேப்பு, ரிஜிட் பாடியோட சைஸு, இது ரெண்டும் மாறாமல் இருந்தால், மாறாது. ரிஜிட் பாடினா ஷேப்போ சைஸோ மாறாது, நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மாறாது. இந்த ரிஜிட் பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமா? இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ரிஜிட் பாடி அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த ரிஜிட் பாடி அப்படியே இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு. லெட் அஸ் கன்சிடர் ஏ பார்ட்டிக்கல் 1, மாஸ் m1, டிஸ்டன்ஸ் r1, மாஸ் m2, டிஸ்டன்ஸ் r2, மாஸ் m3, டிஸ்டன்ஸ் r3, மாஸ் mn, டிஸ்டன்ஸ் rn. n பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடா சார்? ஃபஸ்ட்டு ஒன்னோடது m1 r1 ஸ்கொயரு, ரெண்டாவது m2 r2 ஸ்கொயரு, அப்படியே லாஸ்ட்டாக போனீங்கன்னா mn rn ஸ்கொயர். அதனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர். சமேஷன்னா டோட்டல்னு அர்த்தம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர். இப்போது உங்களுக்குலாம் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்லவா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் ரொம்ப ஈஸின்னு கற்றுப்பீங்க. எப்போ நீ ஒரு ஃபார்முலா பார்த்துட்டியோ அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி கொஷினை நீங்களாக யோசிக்கணும். எப்படி யோசிப்பீங்க? ஒரு பாடிக்கு மாஸ் அதிகமாக இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும். ஆக்சிஸ்லேருந்து அந்த பாடி ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆர் அதிகமாக இருக்குது. ஐயும் ஆரும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஆர் அதிகமானால் ஐயும் அதிகமாகும். அப்போ ரொட்டேஷ்னல் மோஷன் குறையும். அதனால தான் உங்கள் வீடுகளில் ஒரு பெரிய லீஃப் பிளேடு இருக்கிற ஃபேன், உங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன லீஃப் இருக்கிற பிளேட்ஸ் இருக்கிற ஃபேன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. எந்த ஃபேன் தான் ரொம்ப ஸ்பீடாக போகும்? சார் எங்களுக்கு நல்லா தெரியும், எப்போவுமே இந்த ஸ்மால் பிளேட் இருக்கக்கூடிய ஃபேன் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்போ அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அப்போ ஃபிசிக்ஸ் படிக்கல. இப்போ இந்த பெரிய பிளேட் ஃபேனு ஓரளவு மாட்ரேட்டாக தான் ரிவால்வ் ஆகும், ரொட்டேட் ஆகும். சின்ன பிளேட் ஃபேன் அப்படி சவுண்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சுற்றும் போதே நம்மளால் அந்த லீஃபை பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றும். கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஆர் வேல்யூ, அந்த லீஃபோட டிஸ்டன்ஸ் தாண்டா ஆறு. அந்த சின்ன பிளேட் ஃபேனோட ஆர் கம்மியாக இருக்குது, ஐ கம்மியாக இருக்குது, ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இங்கே ஆர் அதிகமாக இருக்குது, ஐ அதிகமாக இருக்குது, ஸ்பீடு கம்மியாக இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு சின்ன பிளேட் ஃபேன் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்ட்டு? இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா சார் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னா டு அப்போஸ் த ரொட்டேஷ்னல் மோஷன். அது ஒன்றும் ரொட்டேஷ்னல் மோஷனை பெருசாக அப்போஸ் பண்ணலை, அப்போ மோஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சார் இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ஐயுக்கும் எம்முக்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், ஐக்கும் ஆருக்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். யார் அதிகமாக இருந்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், அதனால் ரொட்டேஷ்னல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ரைட்டா?
இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் டாபிக் உள்ளார போயிடுறேன். அப்படியே ஜாலியாக கவனிச்சு வாங்க. கவனி. இந்த இடம் சூரியன், இந்த இடம் பூமி எர்த் இல்லை. பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. காலங்காலமாக படிச்சிட்ருக்கு, 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சிட்ருக்கு. எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். ரொம்ப சூரியனுக்கு அருகாமையில் பக்கத்தில் இருந்தால் அந்த இடத்தோட பேர் பெருஜி. நெக்ஸ்ட் லெசன் கிராவிடேஷனில் படிப்பீங்க. தூரமாக இருந்தால் அப்போஜி. அப்போஜியோட தூரம் RA, பெருஜியோட தூரம் RP. கரெக்ட் தானே? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்னடா ஃபார்முலா? mr². மாஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கேயும் எர்த்தோட மாஸ் m தான், இங்கேயும் எர்த்தோட மாஸ் m தான். அப்போது I is proportional to RA², I is proportional to RP². RA RP. நான் ஏன்னா அப்போஜி, பின்னா பெருஜி. யாராவது சொல்ல முடியுமா எந்த இடத்துல எர்த்தோட ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும்? பெருஜிலியா அப்போஜிலியா? அதை கண்டுபிடிக்கணும்னா இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரியலைன்னா என்ன கேளுங்க. உங்களுக்கான கேள்வி, பூமி எங்கே வரும் பொழுது அதோட ரொட்டேஷ்னல் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கான காரணம் என்ன? 2 கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்கள். சும்மா சொல்லு. நான் தானே. எங்க பெரிஜில வந்து ஸ்பீட் அதிகமா இருக்கும். என்னமா காரணம்? ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் கம்மி சார். அப்ப வந்து இனர்ஷியா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சார். டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அடுத்தது இனர்ஷியாவும் அந்த இடத்துல கம்மியா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் கம்மியா இருக்கும். அதனால ரொட்டேஷனல் ஸ்பீட் அதிகமா இருக்கும். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தேன். RP கம்மியாக இருக்குது. when compared to RA, RP கம்மி. when compared to IA, IP கம்மி. யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கோ அங்கே ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கான காரணத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, ரைட்டா? ஸோ பூமியானது சூரியனுக்கு மிக அருகாமையில் வரும் பொழுது அதோட சுழற்சி வேகம் அதிகமாகும். இதுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ நார்மலாகவே தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இன்ட்ரோவுக்கு தான் நான் இவ்வளோ வேலை பண்ணியிருந்தேன், ரைட்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சூப்பராக கற்றுக் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் தான் உனக்கு தலைவலியே இருக்குது. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஊர்பட்ட டாபிக் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போக முடியும். உனக்கு வலிக்காமலும் நீ கஷ்டப்படாமலும் நீ ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாதிரியும் தான் இந்த டாபிக் கற்றுக் கொடுக்க முடியும். அவசரப்பட்டு ஓனோன்னா சுத்தமாக புரியாது போயிடும். அதனால் கவனிச்சிட்டே வா. எங்கேயாவது ஒரு டைம் புரியலைன்னா ஸ்டாப் பண்ணி, சார் புரியல, நல்லா கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்க, ரைட்டா? இப்போ 2 தியரம் பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலாக தலைவலி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 தியரம் புரிஞ்சுதுன்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸி. 2 தியரம் புரியலைன்னா இதுக்கு மேலே இந்த லெசனை உங்களால் படிக்க முடியாது. 2 ஆப்ஷன் தான், நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நான் உனக்கு புரிகிற மாதிரி நல்லா கற்றுக் கொடுத்துறேன். அது எப்படி நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதனால் வரப்போகிற நேரம் உங்களோடது. ரொம்ப நல்லா கவனிங்க சார். 2 தியரம் பற்றி பேச போகிறேன்னு சொன்னீங்க. தியரம் 1 சார், parallel axis தியரம். parallel axis தியரம். 2வது தியரம் பேருங்க சார், perpendicular axis தியரம், ரைட்டா? parallel axis தியரம், perpendicular axis தியரம். நல்லா கற்றுக்குங்க. புரியலைன்னா சார்னு என்னை கூப்பிட்ரு. ஃபஸ்ட்டு தியரம் parallel axis தியரம். எப்படி சார் ஆரம்பிக்கிறது? நான் ஒரு பாடி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துக்கிறேன். அந்த பாடியோட ஷேப்பு, சைஸு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது உன்னோட விருப்பம் தான். யூனிஃபார்மாகவும் இருக்கலாம், இல்லை மாதிரி அன்ஷேப்டாகவும் இருக்கலாம். அப்போ என்னோடய டாபிக் பேர் parallel axis தியரம். உங்களுக்கு தெரியும் தானே, the whole mass of the body is concentrated in a single point. That point is called as center of mass. நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன்ல, இந்த ஒட்டுமொத்த பாடியோட மாஸும் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அது வழியாக ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. ஒரு பேச்சுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் ஒரு பென்சிலால் ஹோல் போட்டு அந்த பென்சிலை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த பென்சிலை பிடிச்சிக்கிட்டு அந்த பேப்பரை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம் தானே? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதுதான் ஓன் ஆக்சிஸ். உங்களோட கொஷின் பேப்பரில்
a body is rotated own axisனு கொடுப்பாங்க. own axis ரைட்டா. இப்போ அங்கிருந்து a டிஸ்டன்ஸில் இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாசு m. அதுக்கு நேராக ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. சரி, இப்போ தான் நீங்கள் சொல்ல வர்றது புரியுது. அப்போ இதுக்கு பேர் தான் பேரலல் ஆக்சிஸா. அப்போது இந்த பேரலல் ஆக்சிஸை பொறுத்து இந்த பாடி ரொட்டேட் ஆனால் என்ன சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்குறாங்க. பயப்படாத, கஷ்டப்படாத. நான் ரெண்டாவது டைம் சொல்கிறேன். ஒரு பாடி எடுத்துக்கிறீங்க, அந்த பாடியோட ஒட்டுமொத்த மாஸும் ஒரு பாயிண்டில் இருக்கும். அது வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுது. அந்த ஆக்சிஸோட பேர் ஓன் ஆக்சிஸ். அந்த ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜின்னு சொல்லணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ த ஆக்சிஸ், பாசிங் த்ரூ தி ஓன் ஆக்சிஸ், அந்த இடத்தோட பேர் ஐஜின்னு சொல்லணும். அதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் போகும், அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பேரலல் ஆக்சிஸ், இந்த இடத்தோட பேர் ஐ. ஆக்சுவலாக நான் யாரை தேடி போயிட்டுருக்கேன்? ஐயை தேடி போயிட்டுருக்கேன். ஐஜி உனக்கு நல்லா தெரியும். ஐ வேணும்னா ஐஜி ப்ளஸ், அதாவது ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் நீ எந்த இடத்துல பேரலல் ஆக்சிஸ் போட்டியோ அங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும்ல, அதோட மாஸ், அதோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ I = IG + MA². சரி, இன்னும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இது அப்ளை பண்ணால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பேரலாக்ஸ் தியரம்னா என்னடா சார்? I = IG + MA² சார். ஐஜி யார்ரா? அந்த பாடியோட ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த MA² யார்? அந்த ஓன் ஆக்சிஸ்க்கும் பேரலல் ஆக்சிஸ்க்குமான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, MA. இந்த பேரலல் ஆக்சிஸோட மாஸ் இருக்குல்ல M. ஸோ MA². யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஃபார்முலா சொன்னேன்? MR² சொன்னேன். இங்கே ஆருக்கு பதிலா A, அவ்வளோதானே. அப்போ இனிமேல் உங்ககிட்ட பேரலல் ஆக்சிஸ் தியரம் சொல்லுடான்னா IG + MA² சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இதை அப்ளை பண்ண கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீ நல்லா கற்றுக்கிட்டியான்னு தெரில. இது ஒரு பாடி. இந்த ஒட்டுமொத்த பாடியோட மாஸும் ஒரு பாயிண்டில் கன்சிடர் ஆகிருக்கும். அந்த இடத்தோட பேர் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுது. ஒருவேளை பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஐஜி தான். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி, முடிஞ்சு போச்சு. பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஆனால் என் கேள்வி அது இல்லை. இங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸில் வேறு ஒரு ஆக்சிஸ் போடுறேன். இப்போ இந்த ஃபுல் பாடியும் இந்த ஆக்சிஸை மட்டும் பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இப்போ எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும், இந்த பேரலல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். அப்போ கேள்வி புரிஞ்சுதா? பேரலல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். பேரலல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ப்ளஸ் அந்த பேரலல் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட மாஸ் M, ரெண்டு ஆக்சிஸ்க்கான டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். I = IG + MA². IG + MA². பயப்படாது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 கொஷின் பேச போகிறோம். அந்த 7 கொஷின்லையும் இதை அப்ளை பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தரவாக புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் நான் அடுத்தது போவேன். அதனால் நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. I = IG + MA². சார் நல்லா கற்றுக்கிட்டோம். அடுத்தது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்னடா சொல்லுது சார்? இது வந்து ஒரு லேமினர் பாடி. லேமினர் பாடினா இப்போ நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்களேன். ஒரே நிமிஷம் திரும்ப எழுதுகிறேன். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஒரு A4 ஷீட் எவ்வளோ தின்னாக இருக்குல்ல, ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது பாருங்களேன். ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு பிளேன் லேமினர் பாடி எடுத்துக்கிறீங்க. அந்த பிளேன் லேமினர் பாடி 3 ஆக்சிஸ் போட்டுக்கிறீங்க. இந்த ஆக்சிஸ் X, இந்த ஆக்சிஸ் Y.
இந்த ஆக்சிஸ் இசட். அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது? ஆர் டிஸ்டன்ஸில் எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்குது. உங்களால் உணர முடியுதா? நான் ஏன் எக்ஸ்ஒய் பிளேன் சொல்கிறேன்? இதான்ப்பா எக்ஸ்ஒய் பிளேனு, தெரியுதா உங்களுக்கு? இசட் மேலே இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிக்கல் எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிக்கல் என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம், இல்லை இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம், இல்லை இசட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம். கேள்வியை படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிடும் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரும். இந்த பர்பெண்டிகுலர் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் ஒய் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டெரிவேஷன் ரெண்டுத்துக்கும் நம்ம போடல, நீட் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் தேவையில்லை. ஸோ ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஐஇசட்னா என்னடா? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார். ஐஎக்ஸு ப்ளஸ் ஐஒய். இந்த ஐஎக்ஸ் ஐஒய் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ஒய் பிளேனில் இருந்தால் இங்கே எக்ஸும் ஒய்யும் வந்துடும். அப்போ எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. ஸோ ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். பேரலல் சொல்லுடா. டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐஜி ப்ளஸ் எம்ஏ ஸ்கொயர். பர்பெண்டிகுலர் சொல்லுப்ப ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு இது ஒரு 50% தான் புரிஞ்சிருக்கும். ஏதோ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், இன்னவோ இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தான் பேரலல் பர்பெண்டிகுலர்னு, அவ்வளோதான் தெரிஞ்சிருக்குமே தவிர 100% இது நல்லா உனக்கு உள்ளார போயிருக்குமான்றது சந்தேகம்தான். அப்போ எல்லாத்தையும் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ எப்போ தான் சார் எங்களுக்கு உள்ளார போகுன்னு கேட்குறியா? இன்னொரு 1/4 மணி நேரத்தில் அது உள்ளே போயிடும். ஒரு 5-6 பாடியோட எக்ஸாம்பிள் பேசணும் அப்படின்னா அது தானாக உள்ள ஓடி போயிடும். பார்த்துடலாமா? ரைட். இப்போ நான் புரிஞ்சுதான்னு கேட்கல, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு 50% அந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. அங்கே சொல்கிற வார்த்தைகள் புரிஞ்சிருக்கும், எம்னா யார் ஏன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்ல புரிதல்னா உள்ளூர் அதோட பிக்சர் ஒன்று வரும்ல. உனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அதோட உருவம் உன்னோட மூளையோட ஸ்க்ரீனில் பேக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி அது ஓடிச்சுனா தான் நல்லா புரிஞ்சுன்னு அர்த்தம், இல்லைனா அரைகுறையாக தான் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே அந்த அரைகுறை ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ரைட்டா? நீ கிளம்பி போகும்பொழுது கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கி போகணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சூப்பராக கற்றுக்கிட்டோம், எல்லா பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நம்மளால் ஓனாக சால்வ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு விருப்பத்தோடு நீங்கள் போவீங்க பாருங்களேன். ஸோ அப்படியே கொஞ்சம் எனர்ஜியோட கற்றுக்கோங்க, கொஞ்சம் கூட எனர்ஜி லூஸ் பண்ணாது. பக்கத்தில் வாட்டர் பாட்டில் தான் தண்ணி கிண்ணி அடிச்சு குடிச்சிக்கோ, ஜாலியாக கற்றுங்க. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கே. யார் சார் அவன்? கேனா ரேடியஸ் ஆஃப். நான் இது படிக்கிறது சரியான்னு தெரில. நான் ஜைரேஷன்னு படிப்பேன், பையன் கைரேஷன்னுவான், கைரேஷன்னு படிப்பேன், ஜைரேஷன்னு சொல்லுவான். அதனால் உனக்கு எப்படி வாயில் வருதோ அப்படி படிச்சுக்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இல்லை ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். என்னங்க சார் பார்க்கலாமா? இங்கே வாங்களேன். இப்போ ஆக்சுவலாக இது ஒரு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா ஷேப் சைஸ் எல்லாம் உன் விருப்பத்துக்கு போடலாம், யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. இந்த ரிஜிட் பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. உனக்கு புரியுதா? இந்த ரிஜிட் பாடியில் நான் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுக்கிறேன், அந்த ஹோல் வழியாக ஒரு பென்சிலை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த பாடியை நான் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த ஆக்சிஸை பொறுத்து. உங்களால் உணர முடியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு பேப்பர் எடுத்துக்கடா, அந்த நல்ல பேப்பரில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பென்சிலால் ஹோல் போட்டுக்கோங்க, பர்பெண்டிகுலராக ஹோல் போட்டுங்க. பென்சிலை கையில் பிடிச்சிக்கங்க, லெஃப்ட் ஹேண்டில் பென்சிலை பிடிச்சிங்க, ஒரு எண்டை பிடிச்சிக்கங்க, ரைட் ஹேண்டில் அந்த பேப்பரை பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். அதுதான்ப்பா இங்கே நடக்குது, ரொட்டேஷன் நடக்குது. ஆக்சிஸ்லேருந்து கே டிஸ்டன்ஸில் கேபிட்டல் எம் கன்சிடர் பண்ணுறேன். யார் சார் இது கேபிட்டல் எம்? உங்களுக்கு தெரியுமா? த ஹோல் மாஸ் ஆஃப் த பாடி கான்சன்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பாயிண்ட். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு பாடி எடுத்திங்கன்னா அந்த பாடியோட மாசு எல்லா இடத்துலையும் இருக்குன்ட்டு. தப்பு. அந்த பாடியோட ஒட்டுமொத்த மாசும் ஏதாவது ஒரு புள்ளியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த மாசு தான் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த மாசு தான் சென்டர் ஆஃப் மாஸ். The whole mass of the body is to be concentrated in a single point. The whole mass of the body is to be concentrated in a single point. That point is called the center of mass. யாராவது இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்ல முடியுமா? சார் I equal to mk ஸ்கொயர். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும்ல I equal to mr ஸ்கொயர்னு.
இங்கே ஆர் தான் கே, ரைட்டா? அந்த கேவோட பேர் தான் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். சார் புரியுது, ஆக்சிஸ்க்கும் ஹோல் மாஸுக்குமான டிஸ்டன்ஸ் தான் கேவா சார்? இன்னும் 2 ஸ்டெப்பு கேர்ஃபுல்லாக கவனி. கே ஸ்கொயர் வேணும்னா ஐ பை எம்முடா. அப்போ இனிமேல் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கேட்டாங்கன்னா நான் இங்கே என்ன சார் பண்ணுறது? ரூட் ஆஃப் ஐ பை எம்மு பை. இது ஒரு ஃபார்முலா. இதுக்கான யூனிட் சொல்லி கொடுங்க சார். ஐக்கு எம்ஆர் ஸ்கொயரு, மாசு அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு, மாதம் போயிடுச்சு. டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு ரூட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் யூனிட் என்ன? மீட்டர். டைமென்ஷன் என்ன? எல். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ கேன்றது டிஸ்டன்ஸா சார்? இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்களே ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. அதோட யூனிட் மீட்டர், டைமென்ஷன் எல். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ரைட்டா? சரி, இதுக்கு வேறு ஃபார்முலா சொல்லுங்கள். நான் ஒரு ஃபார்முலா சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா படிங்க. கே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம், கே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம், ரைட்டா? ஸோ இதோட இன்னொரு ஃபார்முலா கவனமாக கற்றுங்க. இந்த கே வேணும்னா ஐக்கு பதிலாக எம்ஆர்1 ஸ்கொயர், எம்ஆர்2 ஸ்கொயர், எம்ஆர்3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் பை என் இன்ட்டு எம். என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஐக்கு என்னப்பா ஃபார்முலா? சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். இங்கே நிறைய மாஸ் இருக்குது, எல்லாம் சேம் மாஸ், டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுது. அப்போ டோட்டல் மாஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்ட்டு ஸ்மால் எம். எல்லாத்துலேயும் எம் எல்லாம் போயிடும். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் கற்றுக்குறீங்க. கேவோட ஈக்குவேஷன் R1 ஸ்கொயர், R2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் Rn ஸ்கொயர் பை என்னு. பை எதில் வேணாலும் சம் கேட்கலாம். ஆறுன்றது ஆக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ஸு, ரைட்டா? இப்போது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கு எத்தனை ஈக்குவேஷன் கற்றுக் கொடுத்தீங்க? ரூட் ஆஃப் ஐ பை எம்னு ஒரு ஈக்குவேஷன் கற்றுக் கொடுத்தேன். ரெண்டாவது ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர், R2 ஸ்கொயர் அப் டு Rn ஸ்கொயர் பை என். ரெண்டு நல்லா பாருங்கள். கேன்றது ஒரு டிஸ்டன்ஸ். எதுக்குமான டிஸ்டன்ஸு? அதில் ஓன் ஆக்சிஸ்க்கும் ஹோல் மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்குமான தூரம். ஸோ கே டிஸ்டன்ஸ், அதோட யூனிட்டு மீட்டர், டைமென்ஷன் ஃபார்முலா எல், ரைட்டாப்பா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் மூணு விஷயம் தான் கற்றுக்கிட்டீங்க. சார் என்னங்க சார் இந்த 3 விஷயம்? முதலாக கற்றுக்கிட்டது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ரெண்டாவது கற்றுக்கிட்டது பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஐஜி ப்ளஸ் எம்ஏ ஸ்கொயர். மூணாவது கற்றுக்கிட்டது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நாலாவது கற்றுக்கிட்டது ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன், எம்கே ஸ்கொயர், கே ரூட் ஆஃப் ஐ பை எம், கே ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர், R2 ஸ்கொயர் அப் டு Rn ஸ்கொயர் பை என். ஸோ உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். எல்லோரும் இந்த ஃபார்முலாலாம் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த நாள் போக முடியும். நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். கரெக்டாக 1 மினிட் பாருங்கள். ஒரு டைம் நல்லா படிங்க. இப்போ முடிச்சிங்களா? ரைட், ஒரே நிமிஷம். ரைட் பே. ஸோ அடுத்து போட்டா நான் அதை முடிச்சுட்டு கேட்குறேன். எப்போ உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்ப்ளீட் ஆகும்? இப்போ நிறைய பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பாடி சொல்லி தந்துடுறேன். ரெண்டாவது பாடியிலேருந்து உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. பயப்படாமல் போல்டாக சொல்லு. தப்பாக சொன்னால் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்கிட்டீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு பாடி மட்டும் தான் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் 6 பாடிக்கு என்ன வரும்னு நீங்கள் தான் சொல்லணும். ரைட்டா? ஸோ ஃப்ரெஷ் ஆகிக்கோ, ரெடியாரு.
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் இதோ இருக்குது, சார்ஜில் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா moment of inertia of different bodies. ஏனா so moment of inertia of different bodies, right பை எல்லாரும் கத்துங்க. ஃபர்ஸ்ட் பாடியோட பேரு ரிங். ஏன் சார் ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கணுமா? உங்களுக்கு தெரியும் தானே, ரிங்கு ஒரு ரோலிங் பாடி தானே. இப்போ ரிங்கு சுற்றக்கூடிய ஒரு பாடி தானே. சின்ன பிள்ளையில் நானெல்லாம் சைக்கிள் டயர் ஓட்டியிருக்கேன். விட்டால் இப்போ கூட கொடுத்தா கூட ஜாலியாக ஓட்டின்னு இருப்பேன். இங்கே பாரு, சைக்கிள் டயர் தெரியும்ல உங்களுக்கு, நிறைய சினிமாக்களில் தான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்களே கூட வீட்டில் ஓட்டியிருந்துருக்கலாம். சைக்கிள் டயரில் நம்ம சைக்கிளோட வீல் அதில் என்ன பண்ணோன்னா, அந்த வெறும் டயர் மட்டும் ரொம்ப வீணாக போன டயர் இருக்கும். சைக்கிள் கடையில் போய்ட்டு அது ₹1 ₹2 காசு கொடுத்து வாங்கின்னு அதில் ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அதை தட்டி ஓட்டிகிட்டே இருப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டும்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தா ஒரு ரிங் மாதிரி இல்லை. இப்போ இது சுற்றுது தானே, அப்போ கண்டிப்பாக அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கணும் தானே. பாடி ரொட்டேட் ஆனாலே அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கணும், ரைட்டா? ரொம்ப கவனமாக கவனியே. இப்போது இதுதான் அந்த ரிங்கு. ஒரே நிமிஷம் கொஞ்சம் அழகாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் அழகா சார் கேட்குறியா? அவ்வளோதான் வருது, ரைட் பை. ரிங்கு, இந்த ரிங்கு தன்னோட ஓன் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இந்த ரொட்டேஷனை உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? பை இது ஃபுல்லாக ரிங்கு பை. அந்த ரிங்குக்கு நடுவில் ஒரு ஆக்சிஸ் போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரிங் ஃபுல்லாக இந்த ஆக்சிஸில் சுற்றி வந்துகிட்ருக்கு. இது யூனிஃபார்ம் பாடி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாடி ஷேப்டாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம் பாடி. யூனிஃபார்ம் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே தெரியுமா இருக்கும்? கரெக்டாக சென்டரில் தான் இருக்கும், அதாவது ஐஜியில் தான் இருக்கும், ரைட்டா? இது எப்படி சார் கொஷினில் இருக்கும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் about an axis through the center of gravity. அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ த சென்டர் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். சரி புரியல, ஒரு நிமிஷம் பொறுமையாக கவனி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் through its center of gravity. பாருங்க, இந்த ஆக்சிஸ் எது வழியாக போகுது? சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக போகுது. பட் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா? இதுதான் பிளேன். அப்போ அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். இப்படி இருந்தால் நீங்கள் இதுன்னு கற்றுக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். பயப்படவே தேவையில்லை. I = டைரெக்டாக கற்றுக்கோங்க, mr². இந்த ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அப்போ ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடான்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சார் எந்த ஆக்சிஸ்க்கு கேட்குறீங்கன்னு நீ கேட்கணும். என்ன ஓன் ஆக்சிஸ் சொல்லுங்கடா. ஓன் ஆக்சிஸ்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகிற ஆக்சிஸ்க்கு சொல்லுங்கள். இப்போ I = mr². உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த ரிங்கு ரொட்டேட் ஆகுது, அந்த ஓன் ஆக்சிஸ் வழியாக போகும்பொழுது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அதை நீங்கள் உடனே இந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனோட ஈக்குவேட் பண்ணணும். I = mk². ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த k² r² டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 வருதா பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள், mm போயிடும், II போயிடும். அப்போ k²/r² என்ன? 1. நல்லா கற்றுக்குங்க. k²/r² ஃபார் ரிங் என்னடான்னு இனிமேல் கேட்டால் நீங்கள் 1ன்னு சொல்லணும். இதுவும் அப்படியே கேட்பாங்க, பின்னாடி ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவைப்படும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its center perpendicular to its plane. சார் நல்லா கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் சார்? பொறுமையாக கவனி. டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். மொத்தம் 4 கேஸ் படிக்கணும், ஒரு பாடிக்கு 4 கேஸ் படிக்கணும். இதான் ரிங்கு. இப்போ ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. உங்களால் உணர முடியுதா? இந்த ரிங்கு இந்த ஆக்சிஸை வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வருது. அப்படியே இந்த ஒட்டுமொத்த ரிங்குமே இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது.
இது எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் இருக்குது பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன படித்தோம்? இப்போ தான் படித்தோம் சார், எம்ஆர் ஸ்கொயர்னு படித்தோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஒரு 6. பேரலல் ஆக்சிஸ் தியரம் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். பேரலல் ஆக்சிஸ் தியரம் சொல்லுங்கள். ஐஜி ப்ளஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் எம்ஏ ஸ்கொயர், இங்கே ஏக்கு பதிலாக ஆர், பை ஈக்குவல் டு ஐஜிக்கு ஒரு எம்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயர், அதனால் 2mr ஸ்கொயர். சூப்பர் சார். இந்த 2mr ஸ்கொயரு இந்த ஆக்சிஸ் பேரே எங்களுக்கு சொல்லித்தரலையே. இதுக்கு பேர் இந்த ரிங்கை தொட்டுக்கிட்டு போகிறதுனால டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் சார், நல்லா சொல்லுங்கள் எப்படி சொல்கிறது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through the tangential. டான்ஜென்ஷியல் இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். டான்ஜென்ஷியல் பர்பண்டிகுலர் டு பிளேன். கரெக்டாக? ஏன்னா இது தொட்டுக்கிட்டு போகுது டான்ஜென்ஷியல். இந்த ஆக்சிஸ் பாருங்கள், இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக தானே இருக்குது. அப்போது உன் கொஷினில் டான்ஜென்ஷியல் பர்பண்டிகுலர்னு இருந்தால் 2mr ஸ்கொயரு, ஓன் ஆக்சிஸ்னு இருந்தால் எம்ஆர் ஸ்கொயரு, ஓன் ஆக்சிஸ்னு இருந்தால் எம்ஆர் ஸ்கொயரு. ரெண்டு கேஸ் கற்றுக் கொடுத்துட்டேன், கற்றுக்கிட்டிங்களா? நீங்கள் இதுக்கெல்லாம் எம்கே ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓன் ஆக்சிஸை மட்டும்தான் எம்கே ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணணும். கற்றுக்கிட்டிங்களா பொறுமையாக? அடுத்தது 3வது கேஸ். நீங்கள் இந்த 1 ரூபி காயினை தரையில் வச்சு விளாடுவீங்களே, தரையில் வச்சு அதை அப்படியே தட்டி விடுவீங்க, அது மட்டும் கரகரன்னு சுற்றிட்டு இருக்கும்ல. ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்கிறீங்க, இப்படியே இதான் உன்னோட ஆள்காட்டி விரல், இது மேலே அழகாக வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்து கட்ட விரலில் தட்டி விடும்பொழுது அப்படியே இது கரகரன்னு சுத்தம்ல, பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த ரிங் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ரிங் இப்படி இருந்தது, வளையல் இப்படி இருந்தது. இப்போ அந்த வளையல் என்ன பண்ணுறீங்க? இப்படி நேராக வச்சுக்கிறீங்க, கிரவுண்டில் வச்சுக்கிறீங்க. இந்த இடம் ஆக்சிஸ், இந்த இடம் ஆக்சிஸ். அப்போ பாடி எப்படி ரொட்டேட் ஆகுது? அந்த காயின் ரொட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி அந்த ரிங்கு ரொட்டேட் ஆக போகுது. அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார் இருக்கும்? இதுக்கு என்ன தியரம் சார் போடுறது? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடலாண்டா. எப்படி சார் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடுறது? முதல்ல இந்த ரிங்கோட பேர் சொல்லுங்கள், ஆக்சிஸோட பேர் சொல்லுங்கள். அபவுட் எனி டயாமீட்டர். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அதாவது இந்த டயாமீட்டரை ஆக்சிஸாக வச்சுக்கும், டயாமீட்டரை ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு சுற்றி வரும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னடா சொன்னேன்? எம்ஆர் ஸ்கொயர்னு சொன்னீங்க. அதாவது ஐஇசெட் ஓன் ஆக்சிஸோடது எம்ஆர் ஸ்கொயர். இப்போ நான் கேட்டிருக்கிறது டயாமீட்டர் தானே. அப்போ இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று, எல்லாம் டயாமீட்டர் தானேப்பா. அப்போ ஒன்று நான் ஐஎக்ஸ்னு எடுத்துக்குவா, ஒன்று ஐஒய்னு எடுத்துக்குவா. சார் புரிஞ்சிருச்சு, பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண சொல்கிறீங்க. அப்போது ஐஇசெட் வேணும்னா ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். உனக்கு நல்லா தெரியும், ஐஇசெட் நல்லா தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே படிச்சிட்டேன் எம்ஆர் ஸ்கொயர். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஐஎக்ஸும் ஐஒய்யும் ஈக்குவல்டா அப்படின்னா நல்லா புரிஞ்சிருச்சு சார். 1/2 எம்ஆர் ஸ்கொயர், 1/2 எம்ஆர் ஸ்கொயரு. அப்போது அபவுட் எனி டயாமீட்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா? எம்ஆர் ஸ்கொயர். நான் ஐடின்னு எழுதிக்கிறேன், அபவுட் எனி டயாமீட்டர். 3 பாயிண்ட் கற்றுக்கிட்டிங்களா? ஓன் ஆக்சிஸ் எம்ஆர் ஸ்கொயர், டான்ஜென்ஷியல் 2mr ஸ்கொயர், அபவுட் எனி டயாமீட்டர் 1/2 எம்ஆர் ஸ்கொயர். அடுத்தது டயா டான்ஜென்ட். ஃபஸ்ட்டு பாடி மட்டும்தான் லேசாக கஷ்டப்படுவீங்க. இதே மாதிரி தான் அடுத்த எல்லா பாடியும் நீங்கள் எழுத போகிறீங்க. பார்த்துருவோமா? 4th பாயிண்ட், டயா டான்ஜென்ட்டு. அது என்னங்க சார் டயாமீட்டர் டான்ஜென்ட்டு? இப்போது ஆக்சுவலாக அந்த ரிங் இப்படி இருக்குது, ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. உங்களோட விசிறி மட்டை இருக்குல்ல, பனை மட்டையில் விசிறி மட்டை வரும்ல, அதை கூட நீ எங்கே பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரில. இப்போ அந்த விசிறி மட்டையில் அந்த கைப்பிடி இருக்குல்ல, கைப்பிடி தான் ஆக்சிஸ். இந்த கைப்பிடி தான் ஆக்சிஸ். இப்படி இருக்கும் விசிறி இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, தெரியுதா உங்களுக்கு? அப்போ அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போது இந்த இடம் தான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பாடி ரொட்டேட் ஆகணும், ரைட்டா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டயா டான்ஜென்ட், டயா டான்ஜென்ட். சரி, இதுக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரம் போட்டுக்கலாமா? ஏன்னா இதோ இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ தான் நான் படித்தேன், 1/2 எம்ஆர் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் 6,
பேரலாக்ஸ் தியரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம், ஐஜி ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயரு. இந்த ஐஜிக்கு 1/2 எம்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயர், அதனால் 3/2 எம்ஆர் ஸ்கொயரு. ரைட்டா? இப்போ ஓன் திறமை தான். ஸோ கொஷினை எப்படி கேட்பாங்கன்றதை கண்டுபிடிக்கணும், எந்த ஆக்சஸில் கேட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஒரு வேளை இன்னும் உனக்கு சரியாக புரியலனா எப்படி சரி ஞாபகம் வச்சுக்கிறது, ரிங்கோட ஓன் ஆக்சிஸ் எம்ஆர் ஸ்கொயர், ரிங்கோட பர்பண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr ஸ்கொயர், about any diameter 1/2 mr ஸ்கொயர், diatangent 3/2 mr ஸ்கொயர். அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு சம் போட போகிறோம். அப்போ எந்த இடத்துல ஆக்சஸ் இருக்குன்னு பாருங்கள். பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் perpendicular to its plane, tangential perpendicular, about any diameter, diatangent. ஒவ்வொன்றுத்துக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்கிட்டோம். ரிங்குனாலே இனிமேல் நீங்கள் கற்றுக்கணும் k²/r² கண்டிப்பாக 1. கரெக்டாக? வெறும் ரிங் மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்? சரி, இதுவும் கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்குது. ஒரு 75% நாங்கள் வந்துட்டோம் சார். இன்னும் அது 100%ஆக மாறணும்னா இந்த டிஸ்க்குக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ ரெடியாக இருங்க, யார் வேணாலும் சொல்லுங்கள். செகண்ட் பாடி என்ன? டிஸ்க்கு கற்றுக்கலாமாப்ப? எல்லாரும் வாயத்தர போல்டாக சொல்லு, தப்பு ஆனால் பரவாயில்ல. டிஸ்க்கு டிஸ்க் எப்படி சார் இருக்கும்? டிஸ்க்கு தெரியும்ல உங்களுக்கு? டிஸ்க்குனா ஒன்றும் இல்லை, உனக்கு ரொம்ப புரிகிற மாதிரி பிடிச்ச மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றோம்ல தட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தப்பறம் இருக்கும். ரைட்டா? நம்மளுடைய ரிங்குனா நடுவில் கேப் இருக்கும். இப்போ டிஸ்க்குன்னா பிளேட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா passing through its center perpendicular to its plane. Moment of inertia about an axis passing through its center perpendicular to its plane. இதுக்கு உங்களுக்கு தெரியாது, நானே சொல்லி கொடுத்துறேன். இதோட ஐஜியோட வேல்யூ 1/2 mr ஸ்கொயர். இதுக்கெல்லாம் டெரிவேஷன் இருக்குப்பா, டெரிவேஷன் தேவையில்லை உங்களுக்கு. டெரிவேஷன் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன்னே பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இந்த டெரிவேஷன் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். I = 1/2 mr ஸ்கொயர். இதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். டிஸ்கோட ஓன் ஆக்சஸோடது 1/2 mr ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது யாராவது சொல்லுங்கள், பர்பண்டிகுலர் டான்ஜென்ட்டு எனக்கு வேணும்டா. அது என்னங்க சார் பர்பண்டிகுலர் டான்ஜென்ட்டு? இந்த இடம் ஒரு டிஸ்க்கு, ஆக்சிஸ் இங்கே இருக்குது. சொல்ல முடியுமா? உனக்கான நேரம் 1 நிமிஷம். இதுக்கு என்ன தியரம் பயன்படுத்தணும் அது சொல்ல யாராச்சும். என்ன தியரம் பயன்படுத்தணும்? பேரலாக்ஸ் தியரம் பயன்படுத்தணும். அப்போ பேரலாக்ஸ் தியரம் இங்கே போகுது. இப்போ இதுக்கு என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் அப்படி சொல்லிடு. mr ஸ்கொயர் ப்ளஸ் ½ mr ஸ்கொயர். ஃபஸ்ட்டு 1/2 mr ஸ்கொயர் ப்ளஸ் mr ஸ்கொயர். ரைட், நல்லா சொன்னேன். எப்படின்னா ஐஜி ப்ளஸ் mr ஸ்கொயர் ஜென்ரல் ஈக்குவேஷன். எல்லாருக்கும் தெரியாதா? அப்போ டிஸ்கோட ஐஜி தான் 1/2 mr ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர். ஆன்சர் 3/2 mr ஸ்கொயர். சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பர்பண்டிகுலர் டான்ஜென்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 3/2 mr ஸ்கொயர். இதுக்கு நீங்கள் பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இந்த ரேடியஸ் 6. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இன்னொரு விஷயம் பாருங்களேன். அபவுட் எனி டயாமீட்டர் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன பாரு, அபவுட் எனி டயாமீட்டர்னு கேட்டாலே இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாதி தான் ஆன்சர். நீ பார், ஃபஸ்ட்டு கேஸு mr ஸ்கொயர். அபவுட் எனி டயாமீட்டர் இதில் பாதி. சிம்பிளா? எப்போவுமே ஓன் ஆக்சிஸோட பாதி தான் அபவுட் எனி டயாமீட்டர். அது எந்த பாடியாக இருந்தாலும், ரிங்காக இருந்தாலும் டிஸ்காக இருந்தாலும். அப்போ mr ஸ்கொயரில் பாதி. இங்கே ஆக்சுவலாக இங்கே 1/2 mr ஸ்கொயர். அப்போ 1/2 mr ஸ்கொயரில் பாதி இருக்கணும் இல்லையா? கேர்ஃபுல்லாக கவனி. அது எப்படின்னு டெரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ட்ரிக் கற்றுக்கலாம். அபவுட் எனி டயாமீட்டர், அபவுட் எனி டயாமீட்டர். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேன்னாப்ப, அப்புறமா வீட்டுக்கு போய் என்ன திட்டுங்க. கொஞ்சம் நேரம் நிறைய கிளாஸஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்றைக்காவது மிஸ் ஆச்சுன்னா உங்களை இழுத்து பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாட்களில் யூஸ் பண்ணிக்கிறது. ரைட்டா? ஸோ முடிஞ்சுன்னா சாயந்தரம் யாரும் வெளியில் போகலைன்னா இன்னொரு கிளாஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் எல்லோரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருப்பேன். பரவாயில்ல, சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு நாள்
நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கலாம். ரைட். அபவுட் எனி டயாமீட்டர் இப்படி கேட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடணும். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் போடுறதுக்கு முதல்ல இந்த ஓன் ஆக்சிஸோடது இப்போ தான் இந்த ஆள் சொன்னால் 1/2 mr² கற்றுக் கொடுத்தான். இப்போ அதோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், அதாவது அபவுட் எனி டயாமீட்டர் உங்களுக்கு புரியுதா? இது ஒரு டயாமீட்டர் தானே, இது ஒரு டயாமீட்டர் தானே. அப்போது ஐசெட் வேணும்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் IX + IYன்னு தானே படிச்சிங்க. ஐசெட்டே 1/2 mr², ஐஎக்ஸும் ஐஒய்யும் தலையெழுத்து ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அதனால் அரை வேணும்னா காலு காலு. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, 2 காலு ஒரு அரை, கரெக்ட் தானே? 1/4 mr², 1/4 mr². அப்போ அபவுட் எனி டயாமீட்டர் 1/4 mr². டேய் நான் திரும்பவும் சொல்கிறேன், ரிங்கோட ஓன் ஆக்சிஸில் பாதி தான் அபவுட் எனி டயா, டிஸ்கோட ஓன் ஆக்சிஸில் பாதி தான் அபவுட் எனி டயா. சூப்பரா. அடுத்த கேஸ் என்னவா இருக்கும்? யாரா சொல்லுங்கள், அடுத்த கேஸ் சொல்லுங்கள். 4வது கேஸ் என்னடா? இந்த கேஸுக்கு பேர் என்ன? வாயை திறக்க மாட்டியே இவ்வளோ நாள். டயாமீட்டர் டான்ஜென்ட். இவ்வளோ நாள் வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருந்தீங்கன்னு கேட்பேன். இன்றைக்கி நிஜமாலுமே நீ கொழுக்கட்டை தான் வச்சுருந்துருப்பேன். காரணம் அவ்வளோ சுட்டு தள்ளியிருப்பாங்க. அது என்னவோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் காலைல டிஃபனு, மதியானம் லஞ்சு, ராத்திரி டின்னர் வரைக்கும் கொழுக்கட்டை பேசிகிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த நாள் காலைல கூட பேசும். ரைட்டா? சாப்பிடுங்கப்பா, இன்றைக்கி ஒரு நாள் தானே கிடைக்கும், இன்னும் வருஷத்தில் எப்போ சாப்பிடுவேன். அதனால் வேணான்னு சொல்லாமல் ஜாலியாக எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோயும் சாப்பிட்ரு. டயா டான்ஜென்ட்டு, டயா டான்ஜென்ட்டு. இப்போ இதோடது ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோடது வந்து 1/4 mr²ன்னு சொல்லிட்டேன். இனி உங்களோட வேலை. என்ன தியரம் போடுவீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் எனக்கு. தியரம் சொல்லுங்கள். parallel axis theorem. அதான் அந்த தியரம் சொல்லுங்கண்ணே. IG + mr². 1/4 mr² + mr². 1/4 mr² + mr². அதனால 5/4 mr². ரைட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. 5/4 mr². 5/4 mr². கற்றுக்கிட்டிங்களா? இப்போ டிஸ்க்கு, ரிங்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கணும். சரி, திரும்ப நாளைக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. டைம் 3:50 தான் ஆகுது. நம்ம இன்றைக்கி ஒரு 4:15 4:20 பக்கமாக போகலாம். எல்லா பாடியும் கற்றுக் கொடுத்துறேன். இந்த ஒரு வீடியோவிலே கம்ப்ளீட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துடும். உனக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் டயர்டாகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி அப்படியே கற்றுக்கிட்டே வாங்களேன். சார், இது டிஸ்க்கு, இந்த டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr². இது டிஸ்கோட டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 3/2 mr². டிஸ்கோட எனி டயா 1/4 mr². டிஸ்கோட டயா டான்ஜென்ட் 5/4 mr². சார், k²/r² நீங்கள் சொல்லலைங்களே. இந்த ஃபஸ்ட் நம்பர் தான் k²/r². ரிங்கோட k²/r² என்னடா சார்? 1. டிஸ்கோடது எவ்வளோடா? 1/2. அப்போ ரிங்கோட k²/r² 1, டிஸ்கோடது 1/2. டிஸ்கோடது 1/2. கற்றுக்கிட்டிங்களா? ரைட் சார். 2 பாடி அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. 3வது பாடி இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாடி, சாலிட் ஸ்பியர். எங்கே போனாலும் வரும். 3வது பாடி சாலிட் ஸ்பியர். பை எர்த் இஸ் அ சாலிட் ஸ்பியர், கரெக்ட் தானே? நம்மளோட பூமி இல்லை, எர்த்து சாலிட் ஸ்பியர். இல்லை 2 கேஸ் தான், பயப்படாது. இது எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தோட ரேடியஸ் ஆர், மாஸ் ஆஃப் எர்த் m. உங்களுக்கு தெரியுமா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதில் 2 கேஸ் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர், பாசிங் த்ரூ இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அபவுட் எனி டயாமீட்டர், எல்லாம் ஒரே கேஸ் தான். உங்களால் உணர முடியுதுன்னு பாருங்கள். பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர், பாசிங் த்ரூ இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அபவுட் எனி டயா. ஏன்பா டயா தானே? ஒரு ஃபுட்பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கடா. ஃபுட்பாலில் உள்ளுக்குள்ளார எதுவும் இருக்காது. அப்போ அந்த ஃபுட்பால் உள்ளார ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டிங்கன்னா சார் ஃபுட்பால் வீணாக போய்டும் சார். அது வீணாக தான் போகும், ஆனால் சாலிட் ஸ்பியராக மாறிடும்ல. இப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கடா சார்? IG சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக போகுது.
உங்களுக்கு தெரியுமா? டேரெக்டாக கற்றுக்கோங்க. 2/5 mr ஸ்கொயரு. சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ்னு உங்ககிட்ட கேட்டிங்கன்னா 2/5 mr ஸ்கொயரு. டேய் கே ஸ்கொயர் வேறு ஸ்கொயர் சொல்லுடா. சார் ஃபஸ்ட் நம்பர் சார் 2/5 அவ்வளோதான். கேஸ் 1 சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் ஐஜி 2/5 mr ஸ்கொயர். ஐஜி 2/5 mr ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது கேஸ் 2 பாருங்கள். கேஸ் 2ல் டயா டேஞ்சன்ட்டு எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. இந்த இடம் ஆக்சிஸ் இங்கே இருக்கும். ரொட்டேஷன் இந்த ஹோல் பாடியும் அந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும். இதோடது சார் இதுக்கு பேரலாக்ஸ் தியரம் போடணும். பார்த்தாலே தெரியுது. இந்த இடம் 6, இந்த இடம் ஆல்ரெடி இப்போ தான் சொல்லிட்டு போனீங்க 2/5 mr ஸ்கொயரு. அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐஜி ப்ளஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் mr ஸ்கொயரு. ஐஜியோடது ஒரு 2/5 mr ஸ்கொயரு, ஒரு mr ஸ்கொயரு, அதனால் 7/5 mr ஸ்கொயர். உங்களுக்கு புரியுதா? சாலிட் ஸ்பியர்னால 2 கேஸ் தான்டா. ஒன்று 2/5, இன்னொன்று 7/5. 2/5னா ஓன் ஆக்சஸோடது, 7/5னா டேஞ்சன்ட்டோடது, கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரு 2/5. அவ்வளோதான். 3 பாடி கற்றுக்கிட்டிங்களா? ரிங் 1, டிஸ்க் 1, சாலிட் ஸ்பியர் 1. ரைட்டா? இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் 3 பாடி வந்துட்டோம். இன்னும் 3 பாடி தான். ஓடிடாத, 3 பாடி தான். ஹாலோ ஸ்பியர் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? ஃபுட்பால் வாலிபால் மாதிரி சொன்னல. ஹாலோ ஸ்பியர் சார், ஹாலோ ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி 2/3 mr ஸ்கொயர். இதெல்லாம் டேரெக்டாக தான் படிக்கணும். எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், டெரிவேஷன் இந்த ஏரியாவில் டெரிவேஷனே உங்களுக்கு தேவைப்படாது. 2/3 mr ஸ்கொயர். ஒரு பேஜ் ஃபுல்லாக டெரிவேஷன் போடுவேன், கடைசியாக இதான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அந்த டெரிவேஷன் எப்படி வந்ததுன்னு வேணால் போர்ட் பசங்களுக்கு 5 மார்க் 10 மார்க்கா முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த புது புக்கு வந்ததுலேருந்து நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் அந்த டெரிவேஷன்லாம் தூக்கி அட்டை பின்னாடி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 2 பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறதையே படிக்க மாட்டேறீங்க. ஐஜி வந்து 2/3 mr ஸ்கொயர். 2/5னா சாலிட், 2/3னா ஹாலோ. சரி, அடுத்தது டயா டேஞ்சன்ட்டு, டேஞ்சன்ஷியல் ஆக்சிஸ் இந்த இடம். அப்போது பார்த்தோன்னே தெரியும் பேரலாக்ஸ் தியரம் போட்டுருவீங்க. பேரலாக்ஸ் தியரம் உனக்கு புரிஞ்சதுனால நான் டேரெக்டாக எழுதுகிறேன். ஐஜி ப்ளஸ் mr ஸ்கொயர் 3 mr ஸ்கொயர் 2 mr ஸ்கொயர் 5/3 mr ஸ்கொயர். கரெக்டாக? 3 + 2 5/3 mr ஸ்கொயர். 2/3 mr ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர், அதனால் 5/3. இது ஹாலோ ஸ்பியரோட டேஞ்சன்ட்டு. 4 பாடி: ரிங்கு, டிஸ்க்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். அடுத்தது உங்களுக்கு பழக்கப்பட்ட 2 பாடி. ஒன்று சாலிட் சிலிண்டர், இன்னொன்று ஹாலோ சிலிண்டர். ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குற பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த பிவிசி பைப் இருக்குல்ல, தண்ணி வரும்ல டேப்லேருந்து, அதில் அந்த ஒயிட் கலரில் ஒரு பிவிசி பைப் போட்டிருப்பாங்களே, அந்த பைப்பை கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்களேன். இதான் அந்த ஆக்சிஸ், இதான் அந்த ரேடியஸ். அதே பிவிசி பைப்பில் கொஞ்சம் மண்ணை போட்டு கொட்டிடுறேன், ஃபில் பண்ணிடுங்க. மண்ணை கொட்டி ஃபில் பண்ணுங்கள். அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு? சாலிடாக மாறிடுச்சா? இதுதான் ஓன் ஆக்சிஸ். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்லவா? இனி சாலிட் சிலிண்டர்னா டிஸ்கோட ஃபார்மில் அப்படியே வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலோ சிலிண்டர்னா ரிங்கோடது அப்படியே வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நாங்களே சொல்கிறோம், ரிங்கோட ஐஜி mr ஸ்கொயர் சார், டிஸ்கோட ஐஜி 1/2 mr ஸ்கொயர் சார். இது ஓன் ஆக்சிஸ். அப்படியே பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்டு, ஆக்சுவலாக ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஆக்சிஸ் இங்கே இருந்தால் சரி, இதுவும் அசால்ட்டு சார் 2 mr ஸ்கொயர். அங்கே என்ன படிச்சிங்களோ அதே தான். உங்களுக்கு தெரியுமா, ரிங்கோடதும் ஹாலோ சிலிண்டரோடதும் ஒரே ஆன்சர் தான் வரும். டிஸ்கோடதும் சாலிட் சிலிண்டரோடதும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போது டேஞ்சன்ட்டு 3/2 mr ஸ்கொயர், 3/2 mr ஸ்கொயர். டிஸ்க்கு 1/2 mr ஸ்கொயர், ரிங்கு mr ஸ்கொயரு. டேஞ்சன்ட்டு டிஸ்க்கு 3/2 mr ஸ்கொயர், ரிங்கு 2 mr ஸ்கொயர். அப்படியே டிஸ்க்குக்கு என்ன படிச்சிங்க, ரிங்குக்கு என்ன படிச்சிங்கன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா?
நான் ஒரே ஒரு பாடி முடிச்சதும் நான் ஒரு சம் சொல்லித்தரேன், அந்த ஐடியாவை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போயிடலாம். இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் சார். ராடு, யூனிஃபார்ம் ராடு. இப்போ இது வரைக்கும் எத்தனை பாடி கற்றுருக்கீங்க? 6 பாடி. ரிங்கு, டிஸ்க்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர். அடுத்தது யூனிஃபார்ம் ராடு. சார் யூனிஃபார்ம் ராட்னா இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பென்சில் மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு ராடு. இந்த ராடோட லென்த்து L. இதில் 2 ஆக்சிஸ். ஒன்று வழக்கம் போல் ஓன் ஆக்சிஸ். எப்போவுமே முதல்ல எல்லாத்துக்கும் நீங்கள் ஓன் ஆக்சிஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓன் ஆக்சிஸ் தான் இந்த இடம். உனக்கு புரியுதா? உன் பென்சிலில் எக்ஸாக்டாக நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க, அந்த பென்சில் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா IG mL²/12. mL²/12. இந்த ஒரு பாடிக்கு மட்டும் k²/r² நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் ரோலிங் பாடி. இவ்வளோ நேரம் பார்த்தது யூனிஃபார்ம், டிஸ்க்கு, ரிங்கு, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், இதெல்லாம் வந்து ரோலிங் பாடி, உருட்டி விட்டால் ஓடும். இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் k²/r² கண்டுபிடிக்க வேண்டாம். ஐஜிக்கு mL²/12. பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர், perpendicular to its plane, or passing through its own axis. அதுவே tangent. tangentனா உனக்கு தெரியுதா? தொட்டுக்கிட்டு போகிறது, ஓரமாக இருக்கிறது, ஒரு ஓரமாக இருக்கிறது tangent. ஸோ tangentனா இந்த இடம் ஒரு பேச்சுக்கு இந்த இடம் tangent எடுத்துக்கலாமா? அப்போ ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்குது, ரொட்டேஷன் ஃபுல்லாக அந்த பென்சில் ஃபுல்லாக அப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோடா? இந்த இடம் பேரல் ஆக்சிஸ் தியரம் போட்டுக்கிறேன், இந்த இடம் L/2. அப்போ இதுக்கு பேரல் ஆக்சிஸ் தியரம் போடணும் சார். IG + M, இந்த டிஸ்டன்ஸ் L/2, அதனால் L²/4. பேரலல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2 ஸ்கொயர் தானே, அதனால் L²/4. ஆல்ரெடி ஐஜிக்கு என்ன தெரியும் உனக்கு? மேலே பாருங்கள், mL²/12 + mL²/4 48 16 mL². ஏன்னா 4 + 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ mL²/3ங்களா சார்? ஆமாண்டா. அப்போது ராடோட ஓன் ஆக்சிஸ் கேட்டிங்கன்னா mL²/12, அதோட டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் கேட்டிங்கன்னா mL²/3. mL²/3. சூப்பராக கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டோம். நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம். இங்கே பாருங்களேன், ரிங்கோடது, இந்த கம்பேரிசன் கவனிங்கடா, டிஸ்கோடது, சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், யூனிஃபார்ம் ராடு. இங்கே ரிங்குக்கு மேலே ஹாலோ சிலிண்டர், டிஸ்க்கு மேலே சாலிட் சிலிண்டர். ஓன் ஆக்சிஸ் mr², ஓன் ஆக்சிஸ் 1/2 mr², சாலிட் ஸ்பியர் 2/5 mr², ஹாலோ ஸ்பியர் 2/3 mr², ராடு mL²/12. அடுத்தது பர்பெண்டிகுலர் டான்ஜென்ட் 2 mr². அப்படியே இது கூட ஒரு mr² ஆட் பண்ணிக்கோ, அப்படியே இது கூட ஒரு mr² ஆட் பண்ணிக்கோ, 3/2 mr², 7/5 mr², 5/3 mr², mL²/3. அவ்வளோதான். இந்த ராடோடது முடிஞ்சு போச்சு, ஹாலோ ஸ்பியரோடது முடிஞ்சு போச்சு, சாலிட் ஸ்பியரோடது முடிஞ்சு போச்சு. எனி டயா அப்படியே இதில் பாதி 1/2 mr². அபவுட் எனி டயா இதில் பாதி 1/4 mr². டயா டேஞ்சன்ட்டு 3/2 mr². இது கூட ஒரு mr² ஆட் பண்ணிக்கோங்க, இது கூட ஒரு mr², 5/4 mr². ரைட்டா? இது கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லெசனையே ஒட்டு மொத்தமாக ஆட்டி படைக்கிறது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களால் எல்லா சம்மும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சார் இதெல்லாம் ஓகே, நாங்கள் கற்றுக்கிட்டோம். சம் எப்படி சார் கேட்பாங்க? வரப்போகிற 10 நிமிஷம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. நான் ஒரு சம் சொல்கிறேன், செகண்ட் சம் நீங்கள் தான் சொல்லணும். சாலிட் ஸ்பியர்
சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் 3 சாலிட் ஸ்பியர் இந்த மாதிரி ஒன்றா அடிக்கிட்டோம். ஆக்சிஸ் இது வழியாக பாஸ் ஆகுது. ஃபைண்ட் தி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்குறேன். நான் உங்ககிட்ட ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் 2/5 mr². ஏன்னா இப்போ தான் நீ கற்றுக்கிட்டு இருக்க, அதனால் டயா டான்ஜென்ட்டு 7/5 mr². இந்த பாடி எல்லாமே சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் சாலிட் ஸ்பியர். உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். முடிஞ்சால் எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். ஆன்சரா? Sir, 16/5 mr². 16/5 mr². எனக்கு சரியான்னு தெரியல. மற்றவங்க நம்ம சால்வ் பண்ணும்போது தெரியும். சேம் சார். சொல்டா. 16/5 mr². 16/5 ஒரே ஆன்சர் தான் வருது. அப்போ ரைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. அடுத்தது எல்லாருக்கும் 16/5 வருதான்னு பாருங்க. வாயை தர உன்கிட்ட தானே கேட்டுன்னு இருக்கேன். சார் எப்படி சார் 16/mr²? இப்போ யாராவது சொல்லுங்கள். இது நீ என்ன பண்ண? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கேஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்னடா கேஸு? ஃபஸ்ட்டு என்னப்பா கேஸு? along its own axis. along with own axis. என்ன ஃபார்முலா? 2/5 mr². செகண்ட் என்னடா கேஸு? செகண்டும் தேர்டு என்ன கேஸு? Tangential diameter. டான்ஜென்ஷியல் டயா. அப்போ 2/5 mr², 7/5 mr², 7/5 mr². சார் டினாமினேட்டர் சேமு, அதனால் 7 14 2 16. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதே மாதிரி சம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீட் ஃபிசிக்ஸில். ஒருவேளை இதே சம்மு இதுவும் சாலிட் ஸ்பியர், ஆன்சர் என்னவா இருக்கு? 18/5 கூட இன்னொரு 2/5 mr². 18/5. ரைட், நல்லா சொன்னீங்க. அப்போ 4 இருந்தால் 18/5 mr². டே நல்லா பாருங்கள், 4 பாடி 18/5 mr², 3 பாடி 16/5 mr². கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். இனி நீங்கள் இப்படிலாம் சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பா இது ஒரு ரிங்குடா, இது இன்னொரு ரிங்கு, இது இன்னொரு ரிங்கு, எல்லாமே ரிங்கு. ஆக்சிஸ் இங்கே இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படியே நீங்கள் சொல்லலாம். நான் ஆட் பண்ணி வேணால் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன்று என்ன கேஸ்ன்னு கண்டுபிடி. என்னமா புரியல? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேஸு? டயாமீட்டர் mr²/2. டயாமீட்டர், அபவுட் என்ன டயாமீட்டர் ரிங்கோடது, அதனால் mr²/2. ரொம்ப நல்லா சொன்னேன். 1/2 mr². செகண்ட் தேர்டு 2mr². 2mr² வரும். இதுக்கு தானே 2mr² வரும். ரைட், ரொம்ப நல்லா சொன்னடா. 3/2 mr². மா டயா டேஞ்சன்ட்டுமா இது? நீ சொல்கிறது பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்டு. 2mr² பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்டு. டயா டேஞ்சன்ட்டு தான் 3/2 mr², 3/2 mr². ஸோ டினாமினேட்டர்லாம் சேமு. 3 3 6, 6 1 7, 7/2 mr². இப்போ என்ன சிக்கல்னா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியுது, என்ன கேஸுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். ரைட்டா? ஸோ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ அதே கொஷினு ஹாலோஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஹாலோஸ்பியர், ஹாலோஸ்பியர், ஹாலோஸ்பியர். இப்போ மாட்டுவீங்க பாருங்கள். ஆக்சஸ் இங்கே போகுது. ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, தேர்ட் பாடி. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. 21/5 எல்லாமே ஹாலோஸ்பியர் ஹாலோஸ்பியர் ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியரோட என்ன கேஸ் இது? டான்ஜென்ஷியல். டான்ஜென்ஷியல். என்ன ஃபார்முலா? 5/3 mr ஸ்கொயரா? அப்போ 3 கேஸுமே 5/3 தானடா. என்ன எல்லாமே ஒட்டிட்டு தான் போகுது பாருங்க. அப்போ 5/3 5/3 5/3 mr ஸ்கொயர். ரைட்டா? 15/3 mr ஸ்கொயர். அதனால 5 mr ஸ்கொயர். இப்படி தான் சம் கேட்க போகிறாங்க உனக்கு. அப்போ ஒவ்வொரு பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த ஆக்சிஸோடதுன்னு நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதே கொஸ்டின் டிஸ்க்கு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சராக இருப்போது. சரி, டிஸ்க்கு 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 ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்று. ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து என்ன கேஸு? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்து என்ன கேஸு? mr²/4 சார். இல்லைம்மா, அது ஓகே. என்ன கேஸு? along its own axis. இல்ல diameter. About any diameter. About any diameter. ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாதி இல்லை, 1/4 mr ஸ்கொயர் 1/4 mr ஸ்கொயர். இந்த செகண்ட் தேர்ட் என்னடா கேஸு? டான்ஜென்ஷியல் டயாமீட்டர். ஃபார்முலா என்ன? 5/4 mr. 5/4 mr ஸ்கொயர். எல்லாத்துக்கும் பேஸ் சேமு. 5 1 6 6 1 7 7 5 12 12/4 mr ஸ்கொயர். அதனால் 3 mr ஸ்கொயர். எவ்வளோ ஈஸி இல்லை? அவ்வளோதான்பா செம்ம. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பாடி எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருவாங்க. பாடி எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். சார், இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர், இது வந்து ஒரு ஹாலோஸ்பியர், இது வந்து ஒரு ஹாலோஸ்பியர், இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர். இப்படிலாம் கேட்பாங்க. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2/5 mr ஸ்கொயரு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2/5 mr ஸ்கொயரு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இது ஹாலோஸ்பியர் இல்லையா? 2/3 + 1 mr 5/3 5/3 mr ஸ்கொயரு. இதுக்கு என்னடா? 5/3 mr ஸ்கொயர். இப்போ நாலுத்தையும் ஆட் பண்ணி எல்சிஎம் எடுத்து பதில் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். அப்போ என்ன, ஒரே பாடி தான் அங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாடியை எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபைண்ட் த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்பாங்க. இது ரிலேட்டடாக நிறைய சம்மு பழைய லாஸ்ட் இயர் நிறைய சம் சொல்லி கொடுத்த வீடியோஸ் எல்லாம் சேனலில் இருக்குது. நான் அப்புறமா அனுப்பிவிடுறேன். இந்த லெசன் முடித்ததும் நான் சம் போட ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஆலனில் இருக்கக்கூடிய சம்மையும் ஆகாஷில் இருக்கக்கூடிய சம்மையும் சால்வ் பண்ணுங்கள். ஆகாஷில் சொல்யூஷனோடு இருக்கும், ஆலனில் சொல்யூஷன் இருக்காது. ஆலனோட சொல்யூஷன் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோ. ரைட்டா? ஸோ எது எப்படியோ இந்த லெசன் 3 கொஷின் கேட்குற அற்புதமான லெசன். நீட்டில் உன்னைய காப்பாற்ற போகிற லெசனும் 11th இந்த லெசன் தான்.